வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இப்போ ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு. கரிசாலை நெய். இந்த கரிசாலை நெய்யை வள்ளல் பெருமானார்லேருந்து சித்தர்கள் போகர் வரைக்கும் அத்தனை பேருமே இந்த கரிசாலை நெய்யை சொல்லியிருக்காங்க ரொம்ப உயர்வாக. இது எதுக்குன்னா வளலை நீக்கிறதுக்காக. வளலை என்றால் அந்த கோலை ஆகிய அந்த அழுக்கு. வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு 1/2 லிட்டர் மற்றும் பசு நெய் 1/2 லிட்டர் சேர்த்து காய்ச்சி இதில் 1 கிராம் படிகாரம் கலந்து காய்ச்சி எடுத்துடணும். இந்த கரிசாலை நெய் கொஞ்சோண்டு கட்டை விரலை குழச்சி அந்த உள்நாக்கு என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கில் ரப் பண்ணணும். வலது பக்கம் இடது பக்கமாக சுழற்சி அந்த நெய்யோடு இது பண்ணும்போது பித்த நீர் கப நீர் எல்லாமே அப்படியே காலையில் எந்திரிச்சவொடனே பண்ணணும் வேலையாக. அப்போ பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய பித்த நீர் கப நீர் அத்தனையும் வெளியேறும். இந்த கரிசாலை நெய் எதுக்குன்னா தேகத்தில் இருக்கக்கூடிய பித்த நீர் கபநீர் வெளியேறதுனால ஆயுள் அதிகமாகும், உயிராற்றலை வளர்க்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது, யோக சாதனையில் இருக்கிறவங்க கரிசாலை நெய்யை பயன்படுத்தாமல், வளலை நீக்காமல், பித்த நீர் கபநீரை வெளியேற்றாமல் வாசி உள்ளே ஓடாது, வாசி வசப்படாது. சும்மா நான் வாசி பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி கரிசாலை நெய் எல்லாம் பயன்படுத்தாமல் யோகத்திலேயோ இல்லை வாசியில் உட்காந்தா அது எதுவுமே கைகூடாது. ஆக யோக வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கும் அல்லது இல்வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கும் அல்லது நோய் இல்லாமல் வாழணும்னு ஈடுபடுறவங்களுக்கும் கட்டாயமாக உள்ளே இருக்கக்கூடிய பித்த நீர் கபநீர் அப்படியே சில பேருக்கு அப்படியே கோலையாகவே வரும், அப்படியே திக்காக வரும். அந்த கோலை கபநீர் பித்த நீர் எல்லாம். மற்றும் சைனஸ் பேஷண்ட்டுக்கு முக்கியமாக இந்த கரிசாலை நெய் அற்புதமான மருந்து. சைனஸ் பேஷண்ட்டுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த சைனஸ் எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது அந்த கபநீர் தலையில் சூழ்ந்துடும். அப்போ அந்த கபநீர் எல்லாத்தையும் அந்த சைனஸ் முக்கியமாக இது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிடும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வாசனையே வராது. அந்த வாசனை ஒரு சைனஸ் பேஷண்ட் லைட்டாக குளிர்ச்சியானாலும் ஒத்துக்காது. ஏன்னா உள்ளே கபநீர் சேர்ந்துருக்கும். இன்னும் அந்த வெளிப்புற குளிர்ச்சி இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய கபநீரை அழுத்தம் ஏற்பட்டு இன்னும் சைனஸ் அதிகமாகும். இதே இது சைனஸ் இன்னும் அதிகமாகும்போது அவங்களுக்கு அந்த நுகர்வே அப்படியே பிளாக் பண்ணிடும். அப்போ அந்த மாதிரி இது கூட கரிசாலை நெய் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பித்த நீர் கபநீரை வெளியில் அனுப்பும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் அனைத்தும் வெளியேறி சைனஸ் முழுவதுமாக குணமாகும். மற்றும் கபம் சார்ந்த நோய்கள், நுரையீரல் சார்ந்த நோய்கள், தொண்டை சார்ந்த நோய்கள் எல்லாமே மற்றும் வாய் நாற்றம், ஆயுளை நீட்டிக்க, யோக சாதனைக்கு போகிறதுக்கு, இல்லை கற்ப மருந்து எடுத்து தேகத்தில் இருக்கக்கூடிய உயிரை நீட்டிப்பதற்கு எல்லாத்துக்குமே கரிசாலை நெய் ரொம்ப முக்கியமானது. ஆக கரிசாலை நெய்யை விட்டால் யோகம் இல்லை, கரிசாலை நெய்யை விட்டால் ஞானம் இல்லை, கரிசாலை நெய்யை விட்டால் முக்தி இல்லை, அந்த முக்தி இல்லைன்னா சித்தியும் இல்லை. நன்றி, வணக்கம்.